Hello guys, I am Dhanlakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அப்படிங்கிறது as usual beginnersக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வீடியோ. அதே மாதிரியே இங்கிலீஷ் வந்து நான் லேர்ன் பண்ணி என்னோட ஃப்ளூவன்சியை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படினாலுமே இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு உங்க ஃப்ளூவன்சியை சூப்பரா டெவலப் பண்ணிக்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி டக்குன சென்டென்சஸ் சின்ன சின்ன ஃபார்மேஷனோட கத்துக்கும் போது உங்களோட ஃப்ளூவன்சி ரொம்பவே நல்லா டெவலப் ஆகும், நல்லா கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால தான் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர்டு பாருங்கள். திருப்தி, புரிதல், ஒரு விஷயத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய திருப்தி இல்லைனா நமக்கு இருக்கக்கூடிய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், அன்பு, நம்பிக்கை இதெல்லாமே இருக்கும். ஆனால் அது ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், பயங்கர திருப்தி, மிகுந்த புரிதல், மிகுந்த அன்பு, ரொம்ப ஒரு விஷயத்து மேலே ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அதிகமாக அன்போ, அதிகமாக புரிதலோ, அதிகமாக முயற்சியோ, ஸோ மிகுந்த அளவில் இருக்கும்போது அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு இதை தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். என்ன மாதிரியான ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் எல்லாம், இந்த ஃப்ரேஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, without any further delay, let's get into the video. பாருங்க, இப்போ பயங்கர திருப்தின்னு சொல்லியிருக்கோமா, இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன ஒரே ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசிட முடியும். ரொம்ப ஈஸியான ஃப்ரேஸு, கிரேட் டீல் ஆஃப். இந்த ஒரே ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக இது எல்லாத்துக்குமே நம்மளால் பேச முடியும். பாருங்க, கிரேட் டீல் ஆஃப் திருப்தின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகேவா? அதே மாதிரி மிகுந்த புரிதல் அப்படின்னு சொல்லும்போது, புரிதல்ல இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம். அப்போது இது எப்படி எழுதலாம்? மிகுந்த புரிதல், ரொம்ப அதிகமான புரிதல் ஒரு விஷயத்தில் இருக்குது அப்படின்னா கிரேட் டீல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு போடலாம். அதே போல் மிகுந்த அன்பு அப்படி சொல்லும்போது கிரேட் டீல் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லலாம். மிகுந்த நம்பிக்கை அப்படி சொல்லும்போது கிரேட் டீல் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லலாம். ஒரு நபரின் மீதோ இல்லை ஒரு விஷயத்தின் மீதோ நமக்கு அதிகப்படியான நம்பிக்கை இருக்கும்போது நம்ம இந்த ஃப்ரேஸ் தாராளமாக யூஸ் பண்ணி பேசிடலாம். என்னென்னு? கிரேட் டீல் ஆஃப் ட்ரஸ்ட்னு. அதே மாதிரியே ஒரு விஷயத்தின் மேலே நமக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான முயற்சி, நம்ம செய்யக்கூடிய முயற்சி அப்படிங்கும்போது என்னென்னு சொல்ல போகிறோம்? கிரேட் டீல் ஆஃப் எஃபர்ட். கிரேட் டீல் ஆஃப் எஃபர்ட் அப்படின்னா நம்ம போடக்கூடிய முயற்சி, நம்ம போடக்கூடிய எஃபர்ட், அதிகப்படியான உழைப்பு, முயற்சி, எதுனாலுமே நம்ம எஃபர்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அதே மாதிரி மிகுந்த அறிவு, ஒரு விஷயத்தின் மேலே அடுத்தவங்களுக்கோ இல்லை நமக்கோ இருக்கக்கூடிய அதிகப்படியான அறிவை பற்றி பேசும்போது என்னன்னு சொல்லலாம்? கிரேட் டீல் ஆஃப் நாலேஜ். ஓகேவா? இப்போது இது எல்லாத்துலேயும் ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணோன்னா, இந்த கிரேட் டீல் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் கூட இங்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? சாட்டிஸ்ஃபேக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங், லவ், ட்ரஸ்ட், எஃபர்ட், நாலேஜ் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுனாக இருக்கும். அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறது என்ன? ஒரு விஷயத்த நம்மளால் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி சொல்லும்போது எண்ணவே முடியாது. ஒரு விஷயத்த நம்மளால் எண்ண முடியல, எண்ணிக்கையினால் நம்மளால் குறிப்பிட முடியல அப்படிங்கிறத இங்கிலீஷில் அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த கிரேட் டீல் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் கூட கம்பல்சரி நம்ம இந்த மாதிரியான விஷயத்த மென்ஷன் பண்ணும்போது அன்கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷில் பேசுவோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதில் பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரேட் டீல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது வந்து மிகுந்த அளவிலான திருப்தி இல்லைனா பயங்கரமான திருப்தி, இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இன்னைக்கு இதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கீழே இருக்கக்கூடிய சில ஃப்ரேசஸ்க்கும் சில எக்ஸாம்பிள்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். போர்டு பாருங்கள். கிரேட் டீல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த ஃப்ரேஸை எப்படி இந்த சென்டென்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள்.
காலையில் வாக்கிங் போனதுக்கப்புறம் தான் எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ இதோட மீனிங் என்ன? கிரேட் டீல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது பயங்கர திருப்தின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். காலையில் வாக்கிங் போனதுக்கப்புறம் தான் எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்கும். ஸோ இதில் எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். எனக்கு அப்படிங்கிறதுனால ஐ ஃபீல் அப்படின்னு போட்டுக்கலாம். ஐ ஃபீல் பயங்கர திருப்தியாக இருக்கும். ஐ ஃபீல் அ கிரேட் டீல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்போ? காலையில் வாக்கிங் போனதுக்கப்புறம் அப்படின்னா ஆஃப்டர். வாக்கிங் போனதுக்கப்புறம்னா அந்த வாக்கிங் அந்த செய்யக்கூடிய வேலைங்கிறது முடிஞ்சிருக்கும். ஸோ இங்கிலீஷில் பேசும்போது இப்படி தான் நம்ம எழுதுவோம். ஆஃப்டர் ஃபினிஷிங்னு போடுவோம். முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ ஆஃப்டர் ஃபினிஷிங் மை மார்னிங் வாக். காலையில் வாக்கிங் போனதுக்கப்புறம்ன்றனால மார்னிங் வாக்குன்னு சொல்லிக்கலாம். எக்ஸாக்டாக லிட்ரலி நம்ம அங்கே இருக்கிறதையே மாற்ற முடியாது. இங்கிலீஷில் நம்ம பேசும்போது இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷில் பேசுவோம். ஓகேவா? இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். ஐ ஃபீல் அ கிரேட் டீல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப்டர் ஃபினிஷிங் மை மார்னிங் வாக் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல அவளுக்கு ரொம்ப திருப்தி. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல அவளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிறாவ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் அவளுக்கு ரொம்ப திருப்தி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஷீ கெட்ஸ் அ கிரேட் டீல் ஆஃப். திருப்தின்னு என்னது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதில்? குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல அப்படின்னு. அப்போ ஃப்ரம் டீச்சிங் கிட்ஸ்ன்னு போடலாம், இல்லைன்னா சில்ட்ரன்னு போடலாம். She gets a great deal of satisfaction from teaching children அப்படின்னு போடுறோம். அடுத்தது, அவன் பேரண்ட்ஸ்க்கு அவன் உதவிகரமாக இருக்கிறதுல அவனுக்கு பயங்கர திருப்தி. அவன் பேரண்ட்ஸ்க்கு அவன் உதவிகரமாக இல்லைன்னா அவன் உதவி பண்ணுறதுல அவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே திருப்தியாக இருக்கிறான். ரொம்ப திருப்தி அவனுக்கு. ஸோ இதை அவனுக்கு பயங்கர திருப்தி அப்படின்னா he gets a great deal of satisfaction. Great deal of satisfaction எப்போ? அவன் பேரண்ட்ஸ்க்கு அவன் உதவிகரமாக இருக்கிறதுல அப்படி சொல்கிறோம். அப்போ in helping his parents. அவ்வளோதான். ரீட் பண்ணுங்க. He gets a great deal of satisfaction in helping his parents அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவர் தன் வேலையை டைமுக்கு முடிக்கிறதுல பயங்கர திருப்தியாக இருக்கான். அவன் தன் வேலையை டைமுக்கு முடிக்கிறதுல அவன் பயங்கர திருப்தியாக இருக்கிறான். ஸோ ஒரு சொன்ன வேலைங்கிறத கரெக்டாக முடிச்சுட்டாலே ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதில் அவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா, பயங்கர திருப்தியாக இருக்கார். அவர் ரொம்ப பயங்கர திருப்தியாக இருக்கிறார். அப்போது இது எப்படி எழுதுவோம்? he takes, he feels, இல்லைனா he gets, he takes, இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா? நான் இந்த இடத்துல takesன்னு போடுறேன். he takes a great deal of என்னது? exactly satisfaction. எதில்? வேலையை டைமுக்கு முடிக்கிறதுல. அப்படின்னா இன் முடிக்கிறது அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டிங்னு போட்டுக்கலாம். இன் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் ஒர்க்குன்னு போடலாம், டாஸ்க்குன்னு போடலாம், எது வேணால் போட்டுக்கலாம். நான் டாஸ்க்குன்னு போடுறேன். இன் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் டாஸ்க், டைமுக்கு முடிக்கிறதுல, ஆன் டைம். ஒரு வேலையை டைமுக்கு செய்கிறது அப்படிங்கிறத ஆன் டைம்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். he takes a great deal of satisfaction in completing his task on time அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவள் தன் குடும்பத்துக்காக சமைக்கிறதுல அவளுக்கு பயங்கர திருப்தி.
சிலர்லாம் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா, தன்னோட குடும்பத்துக்காக ஒரு விஷயம் செய்கிறோன்னா ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. சரி, இதை அவள் தன் குடும்பத்துக்காக சமைக்கிறதுல அவளுக்கு பயங்கர திருப்திங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் வரும். She gets a great deal of satisfaction. Satisfaction எதில்? அவள் தன் குடும்பத்துக்காக சமைக்கிறதுல. From cooking, சமைக்கிறதுல, அதனால் from cooking குடும்பத்துக்காக, for her family. She gets a great deal of satisfaction from cooking for her family அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, தினமும் புது விஷயத்தை கற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. டெய்லியுமே ஒரு புது புது விஷயங்களை கற்றுக்கிறனால எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. ரொம்ப திருப்தியாக இருக்குது, அதிகப்படியான திருப்தி. அதான் நார்மலாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் இந்த கிரேட் டீல் ஆஃப்னு போடும்போது அது எப்படி ஆயிரும் அப்படின்னா எனக்கு ரொம்ப அதிக அளவிலான திருப்தி, ரொம்ப மிகுந்த அளவிலான திருப்தின்னு நம்ம சொல்லும்போது தான் இந்த கிரேட் டீல் ஆஃப்ங்கிறது யூஸ் பண்ணணும் இல்லையா? சரி பாருங்கள், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னா ஐ ஃபீல் a great deal of satisfaction. I feel a great deal of satisfaction எப்போ? தினமும் புது விஷயத்தை கற்றுக்கிறதில்ல அப்படின்னா in learning new things தினமும் every day. ரீட் பண்ணுங்க. I feel a great deal of satisfaction in learning new things every day அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு மிகுந்த அன்பு காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது வரைக்கும் 1 to 6 இத்தனை சென்டென்சஸும் மிகுந்த அளவிலான திருப்தி, பயங்கரமான திருப்தி, அதிக அளவிலான திருப்தி, அதை யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போது மிகுந்த அளவிலான அன்பு, அதிக அளவிலான அன்பு, அப்புறம் நிறைய நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? என்னென்னத்துக்கு கற்றுக்கிட்டோம்? லவ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி கிரேட் டீல் ஆஃப் யூஸ் பண்ணி நிறைய ஃப்ரேசஸ் லேர்ன் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் சென்டென்சஸும் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதுக்கு பார்க்கலாம், மிகுந்த அளவிலான அன்புக்கு எப்படி நம்ம பேசணுன்றது பார்க்கலாம். பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு மிகுந்த அளவிலான அன்பு காட்டுறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வரும். பேரண்ட்ஸ் அன்பு காட்டுறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ஷோ, இதுக்கப்புறம் தான் மிகுந்த அளவிலான அன்பு ரிவர்ஸில் வரும். பேரண்ட்ஸ் ஷோ அ கிரேட் டீல் ஆஃப் லவ், அன்பு, அதனால் லவ், டீல் ஆஃப் லவ் அவங்க குழந்தைங்களுக்கு தான் காட்டுறாங்க இல்லையா? show great deal of love to their children. Parents show a great deal of love to their children அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, கல்யாணத்தில் அதிக அளவிலான நம்பிக்கைங்கிறது வேணும். அதிக அளவிலான நம்பிக்கை கொண்டு வந்துட்டு வந்த இடத்துல. ஸோ அப்போ இதை எப்படி எழுதுவோம்? கல்யாணத்தில் அதிக அளவிலான நம்பிக்கைங்கிறது வேணும் அப்படின்னா இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் அதிக அளவிலான நம்பிக்கைங்கிறது அதுக்கு a great deal of நம்பிக்கை, ட்ரஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் கான்ஃபிடென்ஸுங்கிறது ஒருத்தவங்க ஒரு விஷயத்து மேலே நம்ம வைக்கிறக்கூடிய நம்பிக்கைங்கிறதுக்கு ட்ரஸ்ட்டுன்னு இந்த இடத்துல போட்டால் ரொம்ப கரெக்டாக வரும். அப்போது a great deal of trust is needed எதில்? கல்யாணத்தில், in marriage. ரீட் பண்ணுங்க. A great deal of trust is needed in marriage அப்படின்னு சொல்லணும். Let's move on to the next sentence. பாருங்க, அவ இங்கிலீஷ் கற்றுக்க ரொம்ப அதிக அளவிலான முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது அவ அதிக அளவிலான முயற்சி பண்ணா. ஸோ இது எப்படி எழுதலாம்னா, she made a அதிக அளவிலான great deal of effortன்னு போட்டுக்கலாம்.
ஸோ ரொம்ப அதிகமாக ஒரு விஷயத்தில் நம்ம முயற்சி பண்ணுறோம், ஒரு விஷயத்துக்கு உழைக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லும்போது எஃபர்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஷீ மேட் அ கிரேட் டீல் ஆஃப் எஃபர்ட். எதுக்கு? இங்கிலீஷ் கற்றுக்க, டு லேர்ன் இங்கிலீஷ். Just read the sentence now. She made a great deal of effort to learn English அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவளுக்கு ஹிஸ்ட்ரியில் அதிக அளவிலான அறிவு இருக்குது. அவளுக்கு வந்து ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவிலான நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை அவளுக்கு ஷீ இருக்கு அப்படிங்கிறது ஷீ ஹேஸ் அ அதிக அளவிலான நாலேஜ் இருக்குது. அப்போது ஷீ ஹேஸ் அ great deal of knowledge. எதில்? ஹிஸ்ட்ரியில். in history. she has a great deal of knowledge in historyன்னு சொல்லணும். அடுத்தது, அவன் அந்த நிலைமையை மிகுந்த புரிதலோடு கையாண்டான் அப்படின்னு சொல்கிறோம். மிகுந்த புரிதலோடு அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ அவன் கையாண்டான், he handled அந்த நிலைமையை, that situation எப்படி? மிகுந்த புரிதலோடு, with a great deal of புரிதலோடு, அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். இப்போ ரீட் பண்ணுங்க. he handled that situation with a great deal of understanding அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, ஏழை குழந்தைங்களுக்கு உதவுறதுல அவங்க பயங்கர திருப்தியாக இருக்காங்க. அடுத்தது, அவளுக்கு அவள் டீச்சர் மேலே ரொம்ப அதிக நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த 2 சென்டென்சஸும் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இது எப்படி கிரேட் டீல் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி சூப்பராக இந்த லெசன் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கான டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then, take care. Bye bye.